எஸ் இந்த ஒரு வழியா வீடு விட்டு வந்தாச்சு. இந்த 2 நாள் நமக்கான நாள். ஃபுல்லா ஃபன் பண்றோம், தெறிக்க விடுறோம், கதற 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 கதற. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, மீட் பண்ண போறோம். இருங்க என்ன ஒண்ணு எல்லாம் கதற விடுங்க எல்லாம் சரி. சாமியே சரணமையப்பா, என்ன மதிச்சு என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. சாமி எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா போதும். மனமே வாடாதே, விழிகள் மூடாதே, எந்தன் உண்மை நெஞ்சம் திசையே மாறாதே, கவிதை போலாகே உள்ளம் துள்ளும் கொஞ்சம், இதயம் திறந்தாலே பறவைகள் அதில் சேரும் நேரம் இதுதானே. உன்னை தேடி வாழ்வே என் மனதினில், கனவுகள் நீழை போல நீளம் சிதறுதே, இனிமை உன்னாலே. வாழ்வே என் உயிரினில், உறவுகள் மாலை போல காற்றில் பறக்குதே, இனிமை உன்னாலே. இதயம் தொலைந்தாலும் சிறகை மறக்காதே, வானில் பறந்தேனே. வாழ்வே என் மனதினில், கனவுகள் நீழை போல நீளம் சிதறுதே, இனிமை உன்னாலே. வாழ்வே என் உயிரினில், உறவுகள் மாலை போல காற்றில் பறக்குதே, இனிமை உன்னாலே. Hi guys, welcome to Vlogs of Arjuna. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம டீம்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் தருமபுரியில. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த vlog ஃபுல்லாக உங்களுக்கு ஃபன் ஃபுல்டாக இருக்கும் போது, அதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல யாரெல்லாம் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். இவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஊட்டி சீரீஸ்ல பார்த்துருப்பீங்க, மிஸ்டர் பாக்யராஜ். இது நம்ம தீபன். தீபன் உங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு ஐடியா கொடுத்தவரு, பார்க்ல பிச்சை எடுக்க விட்டாரு, அவர்தான் தீபன். இவரு உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் செல்வம். சாமியே சரணமையப்பா, எதையுமே பண்ண முடியாம அமைதியா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனோட ஈவெண்ட் வந்து சிறப்பா செய்யறதுக்காக துபாயில இருந்து ஒருத்தரை இறக்கிருக்கோம். அவங்கதான் வணக்கம் ரம்யா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நட்பின் அடையாளம். நட்புக்குன்னா அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி 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 வந்து நிப்பாங்க. அவங்கதான் இவங்க. ஏன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் போயிருந்தோம், ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் செம்ம டைட், ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டான். எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினதுக்கு அப்புறம் அவன் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டான். கரெக்டா அவன் வாமிட் பண்ண டிடிஆர் உள்ள வர, டிடிஆர் வேற ஒரு ஃபீமேல். பார்த்தவொடனே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க, பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. கூட வந்தவங்கள நீங்க கூட வந்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுல ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, நீங்க கூட வந்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மே பேகுனா சாப். நாங்கெல்லாம் சேர்ந்துதான் போயிட்டு இருக்கோம். இது இல்லாம மேட்டூர்ல இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம போய் மீட் பண்ணலாம். ஹாய் கைஸ், வெங்கடோட கல்யாணம், நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். நாங்கெல்லாம் வந்து தலைமை தாங்கணும் தான் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறிட்டான் பயப்புள்ள. அதனால நாங்க கிளம்பிட்டோம். சென்னையில இருந்து இன்னும் பெரிய பெரிய திமிங்களெல்லாம் வருது. ஈவினிங் அவனை வச்சு செய்ய போறோம் கச்சேரி. பாய்.
சோ எல்லாரும் தர்மபுரியில மீட் பண்ண போறோம், ஃபன் பண்ண போறோம். இந்த vlog மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப ஃபன்ஃபில்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரம்யா மேடம், எஸ், நம்ம என்னென்ன ஈவென்ட்லாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டான்ஸ் பார்ட்டி மட்டும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். பார்ட்டியா? ஆமா, இது நீங்க நினைக்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து எல்லாமே காம்போ ஆஃப் பிரைட் டு பி, பேச்சுலர் பார்ட்டி, அதுக்கப்புறம் சங்கீத் எதுவுமே பண்ணாத முடியாத காரணத்தினால நம்மள ஒரு பேர் வச்சாச்சு. சோ வெங்கட் ப்ரோ டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு வச்சிட்டோம். சோ அதுல நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். எஸ் சார், அதுல வெங்கட் டான்ஸ் ஆடுவாரா? வெங்கட் ஆட வைக்கிறோம். அதுக்கான பாட்டு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம். வெங்கட் ஆட வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆடிடுவாரு. கல்யாணம் காலையில நடக்குமா? மண்டபமே ஆட்டம் கண்டு போயிடும். வெங்கட் ஆட்டம் வந்து ஐயரா ஆடிட்டு ஐயருக்கையா குட்டிக்க மாத்தி கொடுத்துட்டு கல்யாணமே நிறுத்திடுவோம். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அது. So, இப்ப அந்த மாப்பிள்ளை தான் பார்க்க போறோம். So, keep on watching. Bye bye. கைஸ், இப்போ நாங்க முருகன் இட்லி ஷாப் வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. இங்க ஒரு டாஸ்க்கும் பண்ண போறோம். என்னன்னா, எல்லாரும் சாப்பிட போறோம். நாங்க 6 பேர். ஃபைனலா பில் கொண்டு வந்து யார்கிட்ட குடுக்குறாங்களோ அவங்க தான் பில் பே பண்ண போறாங்க. ஓகே, பில் யாருகிட்ட வருது, இன்னைக்கு யார் அந்த லக்கி பர்சன் அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஓகே, பில்லு கொடுக்கறோம் லக்கி பர்சனா? ஆனா பாரு, மொரட்டை தின்னுட்டு சைலண்டா சாமி நின்றுச்சு. ஒரு இட்லி ஒரு வடை. ஒரு வடை கடைசியா பில் கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன், நீங்க யாருக்கிட்ட பில் கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அவங்க தான் பே பண்ண போறாங்க, நீங்களே யார்கிட்ட வைக்கிறீங்களோ வைங்கன்னு சொல்லிடுவேன். ஒடிய இலையில வச்சு எண்ணெய தலையில ஊத்திரு, தேய்ச்சினே போயிட வேண்டியதுதான். என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இட்லி வடையாது. உள்ள இருக்க மாவை திரும்ப கொடுத்துருங்க, அடுத்த ரவுண்டுக்கு பேனஞ்சு திரும்ப எண்ணெயில போட்டுறாங்க. அதையும் மேடம் என்ன பண்ணாலும் மேல பொறிச்சு போட்டு சாப்பிட்டு மறுபடியும் அது காலியாவும் பொறிச்சு கொடுத்துருமா மேடம், காலி ஆயிடுச்சு. இவங்க கேட்க அவங்க பொறிக்க 3 லிட்டர் எண்ணெய் 20 ரூபா வடை. எண்ணெய்க்கு 1000 ரூபாய், வடைக்கு 20 ரூபா கொடு. செல்வா, பில் கேளு. ரன்னிங்ல இருக்கும் அது வரைக்கும். இப்ப பில் யாருக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்கதான் பில் பே பண்ணும். ஓகே, நான் போய் கேட்டேன் கவுண்டருக்கு நிக்கிறேன். இல்ல பாக்கி யோசிக்கிறாரு. அப்பவே எந்திரிச்சு கை கழுவி போயிருக்கலாம். அந்த கான்செப்ட் மம்மி ரெஸ்டாரண்ட் போய் தான் தைரியமா உட்காந்துக்கலாம். அங்க போய் தான் தைரியமா யார்கிட்ட வேணா குடியா கொடுக்குறேன். எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. மொத்தமாவே 10 ரூபா தான். அப்படியா? நான் கொடுங்க, மொத்தமே 10 ரூபா தாண்டி இருக்கு. என்ன நம்ம அப்படியே பழகிட்டோம். இந்த காசு நான் தான் கொடுப்பேன். 6 வடை. ஒரு சின்ன டாஸ்க். இப்ப நீங்க பில் வந்து இந்த 6 பேத்துல யாராவது ஒருத்தட்ட கொடுக்கணும். அது நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் யாருன்னு. ஓகே, கீழே 20 ரூபா காட்டி நான் சொல்றேன். கீழே 20 ரூபா காட்டி 20 ரூபா பில்லா காட்டி நான் கேட்டுட்டேன், அதனால என்கிட்ட கொடுக்க மாட்டாரு. மாலை போட்டிருக்கனால சாமி வேணாம்னு விட்டுருவாரு. ஓகேவா? 2 கட்டு. இப்போ இந்த 4 பேர் தான். இந்த 4 பேத்துல நான் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல இந்த 4 பேத்துல முழிக்கிறது அவரு. யாரோ ஒரு ஆளுக்கு இந்த கடையில வேலை கிடைக்கும் போது போல ஹலோ எல்லாத்துக்கும் காய்து உட்காருங்க. இப்ப வரேன் விஜய் மேடம், அப்படியே திரும்ப வரேன். உங்க பேரு நான் சார். எனக்கு சின்ன வலிக்குது. குரூப்ல டூப் பில்ல வரும்போது மூஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு பக்கத்து டேபிள்ல உட்காந்துருக்கேன். அப்புறம் வரேன்.
இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்துட்டு இருக்காங்க, அந்த பில் யாருக்கு வரப்போகுது தெரியலையே. ஓகே வராயா வராயா வராயா. யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆனா யாருக்கு தான் கொடுத்துரும்? அவர்கிட்ட நீங்களும் கொடுங்க, யாருக்கு கொடுக்கணும்? இதெல்லாம் போங்க. பக்கத்துல உங்க பக்கத்துல தான் இருக்குது. அதுதான் மம்மி ரெஸ்டாரண்ட். நான் இந்த கேம் அப்படியெல்லாம் விட முடியாது. இருடா ஏதோ பண்ணுது மேடம். ஒண்ணுமே மேடம் உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஓகே இங்க பாரு, இது இந்த சைடு யாருகிட்ட வந்து நிக்குதோ அவங்க தான் பில் பே பண்ணணும். இந்த சைடு யார்கிட்ட வந்து நிக்குதோ அவங்க தான் பில் பே. ட்ரையல் பாத்துக்கிறேன். இங்க நிக்குது. ட்ரையல் பார்த்த மாதிரி இங்க நிக்குது. மாதிரி பில்லு வந்து தீபக் எங்களுக்கு ஆப் அடிக்கலாம்னு பார்த்தாரு. ஆனா பில்லு வந்து பாத்தீங்கன்னா 981 ரூபா. மொத்த பில்லு அவர் தான் பே பண்ண போறாரு. இப்படி தெரிஞ்சிருந்தாலும் பிளான் பண்ணிருக்கேன். சுத்தி விட்டா நமக்கே சூன்யமா வந்து நிக்குது. கைஸ் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம், ஃபன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ் என்ன பப்ளிக்லயே உயிரும் என்னுறவும் என் உலகின் நடுவில் நாம் யாரோ காற்று வீசா காட்டில் ஓர் நாள் காயமெங்கும் மாறாமல் யார் முழுகி போகும் இருளில் நாம் யார் திரைகள் தீண்டும் திசையில் நாம் யார் எல்லாம் ஃபுல் ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியுது. அடிச்சமணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா.